எங்கள் மனு கொடுப்பதற்கு அமித்ஷா அவர்கள் வந்து 2 மணி நேரம் டைம் கொடுப்பாரா? அந்த அளவுக்கு அந்த திட்டங்களை பற்றிலாம் விவரமாக எடுத்து சொன்னோம் அப்படிங்கிறார். அவர் செல்வதை கூட பெரும்பாலான சட்டமன்ற அவருடைய உறுப்பினர்களுக்கு தெரியல, அவருடைய கட்சி தலைமை நிர்வாகிகளுக்கு தெரியல. ரகசியமாக விமான நிலையத்துக்கு போய் போனார். CV சண்முகம் இருக்காரு, இருக்காரு, KP முனுசாமி இருக்கிறாரு, தமிழர் இருக்காரு. இல்லை, 5 அல்லது 6 பேர் தான் இருந்தாங்க. ரகசியமாக போனாங்க. அவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா எடப்பாடி போயிட்டார், பின்னாடி இவங்க 2 முனுசாமி போன்றவர்கள் பின்னாடி ஓடினாங்க. டெல்லியில் இறங்கும் பொழுதே எதற்கு வந்திருக்கேன்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது, நான் எங்களுடைய கட்டிடத்தை பார்க்க வந்தோம், கட்சியோட கட்டிடத்தை பார்க்க வந்தோம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இரவே போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன, மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், எடப்பாடி அவர்கள் டெல்லி பாஜகவால் அழைக்கப்படவில்லை, இழுத்து வரப்பட்டிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நிர்பந்தம் பட்டு அங்கே சென்றிருக்கிறார். அவருக்கு அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தங்க. ஏங்க, அவர் போவதற்கு 2 நாளைக்கு முன்னாடி இஃப்தார் பார்ட்டி நடந்துச்சுங்க. இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கின்ற சில கட்சிகள் இஃப்தார் பார்ட்டி நடத்தினாங்க. பொதுவாக அதிமுக வருடம் ஜெயலலிதா காலத்திலிருந்து இஃப்தார் நடக்கும். அந்த இஃப்தார் பார்ட்டியில் என்ன சொன்னார்? நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருப்போம் அப்படின்னாரு. அது சொல்லி ஈரங்காயறதுக்கு முன்னாடி டெல்லியில் போயிருக்காரு. இல்லைங்க, அவர் ஒரு மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கிறாரு, இவர் ஒரு எதிர்கட்சி தலைவர், அந்த அடிப்படையில் சந்திக்கிறாரு. அவர் போய் சந்தித்து வந்ததுக்கு அப்புறம் அமித்ஷா அவர்களுடைய ட்வீட் என்ன சொல்லிச்சு? அவருடைய கட்சி நிலைப்பாடுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டேன். எல்லாமே உங்களுக்கு கட்சி நிலைப்பாடு. ஒரு கோயின்சிடென்டா நடந்தது, எதேர்ச்சியாக நடந்தது. இப்பவும் மறுக்க சொல்ல வேண்டியதானே? பாஜகவோடு என்றும் கூட்டணி இல்லை என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா வேலை முடிஞ்சிடும்.